அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரு வாரம் சோர்வுடன், வேலையுடன், கவலையுடன் கடந்து செல்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒரே ஒரு நாளை கொடுத்தார். அந்த நாள் ஜும்மா. இந்த நாள் மற்ற நாட்களிலிருந்து மிக்க சிறப்பு கொண்டது. இதற்கான குரானிலும் ஹதீஸ்களிலும் பல ஆதாரங்கள் உள்ளன. ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜும்மாயிலிருந்து அடுத்த ஜும்மா வரை செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். முஸ்லிம். இதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மன்னிப்பு நாள் கிடைத்துள்ளது. நாம் வாரம் முழுவதும் பாவங்களை செய்கிறோம், ஆனால் ஜும்மா திரும்ப வர வாய்ப்பு தரும். ஜும்மா நாளின் சிறப்பு. ஜும்மா வாரத்தின் சிறந்த நாள். மஸ்ஜித் செல்வது பல நன்மைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிக ஸலவாத், மனசுக்கும் உலகுக்கும் நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கூறியிருக்கிறார், ஜும்மா நாள் சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள். முஸ்லிம். சிறந்த நேரம் துவா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் செய்யும் துவா நிராகரிக்கப்படாது. புகாரி. அந்த நேரம் எது தெரியாது, ஆனால் நாளை தள்ளாதீர்கள். செய்ய வேண்டிய அமல்கள். சூரா கஹஃப் ஜும்மாக்கு முன்பு பிற்பகலில் ஓதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் அதிகமாக சொல்வது. மஸ்ஜித் செல்வது, சாத்தியமாயின் துவா செய்வது. இந்த அடிப்படைகளை தினமும் பின்பற்றினால் ஜும்மா நியாமத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். சிந்தனை. நாம் பல நேரம் கவலை, சோர்வு, பாவங்களில் சிக்கிக் கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் இந்த ஒரு நாளை கொடுத்து நம்மை மன்னிக்க வாய்ப்பு கொடுக்கிறார். அதை நாம் பயன்படுத்த வேண்டியது நமது கடமை. இந்த ஜும்மா உங்கள் வாரத்தை பிளெஸ் செய்யும், பாவங்களை மன்னிப்பிக்கும், மனசை சாந்தமாக்கும். இப்போவே சூரா கஹஃப், ஸலவாத், துவா செய்யலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.